பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. எந்நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இத்சபேஷா சிவசிதம்பரம். நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பெற்றிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன், நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து எழ்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானே காண கண் அடியேன் பெற்றவாறே. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் புதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, மாதவ சிவஞான முனிவர் அருளிய காஞ்சி புராணத்திலே சூதமுனிவர் தம் ஆசிரியர் வியாச முனிவரிடமிருந்து கேட்டருளிய காஞ்சி புராணத்தினை நைமிசாரண்ய ரிஷிகளுக்கு சொல்ல தொடங்குகின்றார். காஞ்சி என்பது கோயில் நகரம். நாட்டிலே இந்த பெயர் காஞ்சிபுரத்திற்கு தான் முதலாவதாக பொருந்தும், அடுத்து குடந்தைக்கு பொருந்தும், மூன்றாவதாக மதுரை வரும். கச்சி பலதளையும் ஏகம்பத்தும் கைலாய நாதரையே காணலாமே என்ற அப்பர் பெருமானுடைய குறிப்பு இருக்கின்றது. பலதளை என்பதனால எண்ணில்லாத சிவாலயங்கள் காஞ்சிபுரத்திலே தொன்று தொட்டு விளங்குகின்றன என்பதனால அந்த காஞ்சிபுரத்தை நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது கிழக்கிலிருந்து மேற்காக சூதமுனிவர் நம்மை இட்டு செல்கின்றார். அப்பொழுது முதலிலே வருகின்ற தலம் திருநெறி காரைக்காடு என்று சொல்லப்படுகின்ற சத்திய விரத கஷேத்திரம் என்று சொல்லப்படுகின்ற தலம். அதற்கு இந்திரபுரம் என்ற பெயரும், அந்த தலத்திலே மேற்கு நோக்கி இருக்கின்ற பெருமானுடைய திருமுன்னர் விளங்குகின்ற சத்திய விரத தீர்த்தம் என்ற திருக்குளத்திற்கு இந்திர தீர்த்தம் என்ற பெயரும் எவ்வாறு உண்டாயின என்பதை சொல்ல தொடங்குகின்றார் சூதமுனிவர். ஓர் இந்திரன், சிபி என்ற பெயர் கொண்டவன், அந்த இந்திர லோகத்திலே குரு வீற்றிருக்கின்றான் என்று 7வது பாடல் தொடங்குகின்றது. மதுமலராளிதன் மேதகு கற்பம் வராகமதுரும் ஆறாம் முதுமனு அந்தரநாள் சிவி என்றொரு வாசவன் முன்னுள நாள். வாசவன் என்றால் இந்திரன். பழங்காலத்திலே சிபி என்ற பெயர் கொண்ட ஒரு இந்திரன் இருந்தான். அவன் எந்த பழங்காலத்திலே இருந்தான் என்று ஒரு கணக்கு சொல்கின்றார். மதுமலராளி, தேன் சிந்துகின்ற அந்த பதும மலரிலே இருக்கின்ற பிரம்மதேவன், அவனுடைய கற்பங்கள், அந்த கற்பம் என்பது ஒரு கால அளவு. அந்த கற்பங்களிலே வராகமதுரும் கற்பம், வராகம் என்றால் பன்றி, அந்த வராகம் என்ற பெயரை கொண்ட ஒரு கற்பம். அந்த கற்பத்திலே 6ஆம் முதுமனு அந்தர நாள் என்று சொன்னார். அந்தரம் என்பது அதுவும் காலம் என்ற பெயரை கொண்டது. மனு அந்தரம் என்றால் மனுவினுடைய வாழ்நாள் என்பது பொருள். மனுக்கள் 14 பேர். அதுல 6வது மனு, அந்த மனு சாக்ஷுஷ மனு என்று பெயர். அந்த மனுவினுடைய வாழ்நாளிலே சிபி என்றொரு வாசவன். 14 மனுக்கள். ஒவ்வொரு மனுவினுடைய வாழ்நாளிலும் ஓர் இந்திரன் இருப்பார். ஆகவே 14 மனுக்களுக்கு ஏற்ப 14 இந்திரர்கள் இருப்பார்கள். 6வது மனுவினுடைய காலத்திலே 6வது இந்திரனாகின்ற சிபி என்று ஒரு வாசவன் இருந்தான் என்று அந்த கணக்கை சொல்கின்றார். இதனால இது எவ்வளவு பழசுன்னு கண்டுபிடிச்சிட முடியாது. என்ன காரணம்னா,
இந்த பிரமர்களும் எத்தனையோ பிரமர்கள் வந்திருக்கிறார்கள். அதுல ஒரு பிரமன் என்று கொள்வதனால என்னைக்கு இது நடந்தது அப்படின்னு கற்பனையினால செய்து கூட பார்க்க முடியாது. இந்த பிரம்மருடைய கற்பம் என்று சொல்லப்படுகின்ற வாழ்நாள், அந்த வாழ்நாளிலே 2 கணக்கு உண்டு. ஒன்று நித்திய கற்பம்னு சொல்வார்கள், அது பிரம்மனுக்கு ஒரு நாள். மகா கற்பம் என்று சொல்வார்கள், அது பிரம்மனுடைய வாழ்நாள். அதாவது 30 நாள் கொண்ட ஒரு மாதம், 12 மாதங்கள் கொண்ட ஒரு வருடம் என்று கொண்டால் 360 நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 360 நாள் ஒரு ஆண்டு, அதுபோல 100 ஆண்டு, இப்போ 36,000 நாட்கள். அந்த 36,000 கற்பம் சேர்ந்தது ஒரு மகா கற்பம். அது பிரம்மதேவனுடைய ஆயுசு. அந்த பிரம்மதேவனுடைய ஆயுசு என்பது திருமாலுக்கு ஒரு நாள் என்று பார்க்கின்றோம். அதே போல திருமால் 100 ஆண்டுகள் வாழ்வார் என்று அறிய வேண்டும். இப்பொழுது இங்கு சொல்லப்படுகின்ற கற்பம் என்னன்னா நித்திய கற்பம். அதாவது பிரம்மதேவனுடைய ஒரு நாள். அந்த நாளிலே 14 மனுக்கள் வந்து செல்வார்கள். அந்த அந்த மனுவுக்கு எப்படி பெயர் வரும் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு மன்வந்தரத்திற்கும் நாளிலே என்ன நிகழ்ச்சி நடக்கின்றதோ அதை கொண்டு அந்த மனுக்களுக்கு பெயரிடப்பட்டிருக்கின்றன புராணங்களிலே. பிரளய வெள்ளத்திலே அழுந்திய உலகத்தை திருமால் வெள்ளை பன்றி வடிவம் கொண்டு தனது கொம்பினால் எடுத்து வந்த நிகழ்ச்சி பிரம்மதேவனுடைய ஒரு நாளிலே நடந்தது என்பதனால அந்த நித்திய கற்பம் என்பது ஸ்வேத வராக கற்பம் என்று சொல்லப்படும். இது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு லீலை என்று பார்க்கின்றோம். என்பதனால பிரம்மனுடைய வராகமதொரு கற்பம் என்று சொன்னால் ஸ்வேத வராகம் என்ற பெயர் கொண்ட ஒரு பகல். அந்த பகலிலே 6ஆம் முதுமனு அந்தர நாள் என்று சொன்னார். 14 மனுக்களிலே 6வது மனு. 14 மனுக்கள் யாவர் என்று கேட்டால் சுவாயம்புவ மனு, சுவாரோச்சிஷ மனு, உத்தம மனு, தாமச மனு, ரைவத மனு, சாக்ஷுஷ மனு, வைவஸ்வத மனு, சூரிய சாவர்ணி மனு, தக்ஷ சாவர்ணி மனு, பிரம்ம சாவர்ணி மனு, தர்ம சாவர்ணி மனு, ருத்ர சாவர்ணி மனு, ரோட்ச மனு, கௌமிய மனு என்று 14 மனுக்கள் இருக்கிறார்கள். அதுல 6வது மனு என்பவர் யார் அப்படின்னு கேட்டா அவர்தான் சாக்ஷுஷ மனு. ஆகவே அந்த சாக்ஷுஷ மனுவினுடைய காலத்திலே வாழ்ந்த சிபி என்ற அந்த இந்திரன் அவன் குலுவிற்றிருந்தான் என்று இந்த கதை தொடங்குகின்றது. இந்த சாக்ஷுஷ மனுக்கு அடுத்த மனு 7வது மனு தான் வைவஸ்வத மனு. அந்த வைவஸ்வத மனுவினுடைய காலத்தில் தான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனால இந்த மனுவிற்கு முன்மனு என்று கொள்ளலாம். ஆனால் இது பலமுறை ரிப்பீட் ஆகிருக்கு. இப்பொழுது நம்முடைய காலம் என்னன்னு கேட்டா நம்மலாம் சங்கல்பம் பண்ணிக்கும் பொழுது அத்திய பிரம்மணா திதீய பரார்த்தே வைவஸ்வத மன்வந்தரே அப்படின்னு நம்ம வந்து சங்கல்பம் பண்ணிக்கிறோம். இப்பொழுது வாழ்கின்ற பிரமன், இந்த பிரமனுடைய திதீய பரார்த்தம் அப்படின்னா என்ன, பிரம்மனுடைய 100 ஆண்டுகள். அந்த 100 ஆண்டுகளிலே முதல் 50 ஆண்டுகளுக்கு முதல் பரார்த்தம் என்று பெயர், அடுத்த 50 ஆண்டுகளுக்கு திதீய பரார்த்தம் என்று பெயர். ஆகவே எந்த ஒரு பிரம்மதேவனுடைய வாழ்நாளிலே நாம் வாழ்கின்றோமோ அந்த பிரம்மனுக்கு 50 வயது ஆகிவிட்டது. அடுத்த 50வது வயது செகண்ட் பார்ட் அதுல நாம இருக்கோம். அதுல 7வது மனு, அந்த மனுவுடைய காலத்திலே இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று கணக்கு கூறப்படுகின்றது. அப்ப இந்த மனுவுக்கு முன் மனு அந்த சாக்ஷுஷ மனு. அந்த மனுவினுடைய காலம் அதான் மன்வந்தரம். ஒவ்வொரு மனுவனுடைய காலத்திலும் ஓர் இந்திரன் வந்து வாழ்வார் என்று பார்க்கின்றோம். ஆகவே அந்த இந்திரர்கள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹரி, விபஸ்சித்து, சுசாந்தி, விபு, மனோஜவன், சிபி, புரந்தரன், மாவலி, அத்புதன், சாந்தி, விருஷன், விருத்தாமன், திவஸ்பதி, சுச்சி என்று இவர்களுக்கு பெயர். அதுல இந்த 6வது வாசவன் சிபி, அவன் தான் இப்பொழுது
கொலுவிற்றிருக்கின்றான். அழகா கொலுவிற்றிருக்கின்றான் என்று கேட்டால், விதுவினை ஒப்பன் அறம்பயராகிய மென்குமுதங்களிடையே தேவஸ்திரீகள் அறம்பயர்கள் என்று கூறப்படுகின்ற அழகான பெண்கள், அந்த பெண்களுடைய முகமாகின்ற நீலோத்பலங்களை மலர்விக்கின்ற சந்திரனை போன்ற பேரழகு கொண்டவன். ஆகவே இந்த இந்திரனை பார்க்கும் பொழுது அவர்கள்லாம் மனம் குளிர்ந்து முகம் மலர்கின்றார்கள் தேவமகளே என்று பார்க்கின்றோம். அப்படி அவர் சந்திரனை போல குளிர்ந்து காணப்படுகின்றான் தேவ மகளிருக்கு அப்படிங்கிறதுனால அவன் மிகவும் இனியவன் என்று கொள்ளலாமன்னா, அவன் பொதுவரு தானவ மாக்கடலுக்கு வடாதரி கனல் போல்வான். பொது அரு என்றால் எல்லோருக்கும் என்பது பொருள், வித்தவுட் எக்ஸப்ஷன். தானவர்கள் என்றால் அசுரர்கள். அசுரர்களாகின்ற பெரிய சமுத்திரத்திற்குள்ளே இருக்கின்ற வடவை என்று சொல்லப்படுகின்ற அக்னி போன்றவன், சந்திரன் போன்று தன்னென்று இனியவனாக இருப்பான் என்று சொன்னார். அதே நேரத்தில் நெருப்பை போன்று வெய்யவனாகவும் இருப்பான். யாருக்கு என்று கேட்டால் அசுரர்களுக்கு. அசுரர்களாகின்ற கடலுக்குள்ளேயே இருக்கின்ற நெருப்பை போன்றவன் என்பதனால அவன் அசுரர்கள் அவனை பார்க்க வந்தால் கூட அப்பொழுதும் அவர்களை எரிக்கின்ற நெருப்பாக அவர்கள் மாட்டே இருப்பவன் என்று சொல்லப்படுகின்றது. சமுத்திரத்திற்குள்ளே ஒரு நெருப்பு இருக்கின்றதா, அது உலகம் அழிகின்ற காலத்திலே அது வெளிப்பட்டு முதலிலே சமுத்திர நீரினை சுருக்கிடும். முதலிலே சமுத்திரம் அழியும் என்று பார்க்கின்றோம். அதாவது இடைப்பட்ட சம்ஹாரங்களிலே இந்த உலகங்கள் சமுத்திர நீர் பொங்கி அழிக்கும். மகா சம்ஹார காலத்திலே சமுத்திரமே அழியும். அது அழிவதற்கு காரணமாக அந்த சமுத்திரத்தின் வயிற்றுக்குள்ளேயே ஒரு நெருப்பு இருக்கின்றது. அந்த நெருப்பை போன்ற வெம்மை கொண்டவன் அசுரர்கள் மாட்டு இந்த இந்திரன் என்று அவருடைய பராக்கிரமம், அவருடைய சக்தியை சொன்னார். கடவுளர் சேனை பங்கைய பானு கச்சிரை அறிவயிரப்படையவன் ஓர் நாள் கடவுள வைக்கண் பாசிடை வெதிர் பொறு தோள் படவரவல்குல் சசிபுடைமேவ பன்மணி அரியணை மேல் வடிவ மடங்கள் மேலோர் மடங்கள் போன் என வைகினால். கடவுளர் சேனை பங்கைய பானு, பங்கம் என்றால் தாமரை, பானு என்றால் சூரியன். கடவுளர் சேனை என்றால் தேவ சைன்யம். தேவர்களுடைய படை வீரர்களுக்கு, படை வீரர்களாகின்ற அந்த தாமரை மலர்களுக்கு அவற்றை மலர்விக்கின்ற சூரியனை போன்று இருப்பவன் என்றால், இவனை பார்த்தவுடனேயே தேவ சைன்யத்தில் இருக்கின்ற வீரர்கள் எல்லாம் புத்துணர்வு பெறுவார்கள் என்பது பொருள். கற்சிறை அறிவயிரப்படையவன், கல் என்றால் மலை. ஒரு காலத்திலே மலைகள் எல்லாம் இறக்கைகள் கொண்டு பறந்தனவா. அவை பறக்காமல் ஓரிடத்திலே விழுந்து கிடக்கும் வண்ணம் அவற்றினுடைய இறக்கைகள் எல்லாம் தன்னுடைய வஜ்ராயுதத்தினால இந்திரன் வெட்டி வீழ்த்தினான் என்பது புராணம். ஆகவே மலைகளுடைய இறக்கைகளை அறிகின்ற வைரப்படையவன் என்றால் வஜ்ராயுதத்தை கொண்டவன். அவன் ஒரு நாளிலே கடவுளவைக்கண் என்றால் தேவ சபையிலே பாசிடை வெதிர் பொறு தோள், பச்சையான மரகத மணிகளினாலே இழைக்கப்பட்ட ஆபரணங்களை அணிந்தவனும், வெதிர் என்றால் மூங்கில், மூங்கிலை ஒத்த மென்மையான தோள்களை கொண்டவளும், படவரவல்குல் என்றால் சிற்றிடை பேரல்கள் கொண்டவளுமாகின்ற சசி என்ற பெயர் கொண்ட இந்திராணி அவள் அருகிலே இருக்க, பன்மணி அரியணை மேல் பல நவமணிகள் இழைக்கப்பட்ட சிங்காதனத்தின் மேலே, சிங்கத்தின் மேலே ஒரு சிங்கம் அமர்வதை போல அமர்ந்திருந்தான். என்ன காரணம்? அவன் அமர்ந்திருந்த ஆதனத்தை சிங்கங்கள் தாங்குகின்றன என்பதனால சிங்கத்தின் பிடரி மீது ஒரு சிங்கம் அமர்ந்திருப்பதை போல அவன் கொலுவிற்றிருந்தான் என்று கூறினார். இருபுடை வெண்கவரி தொகை துள்ள மிசைக்குடை எழில் செய்ய பிரிதுகள் மாகதர் சூதர் முழக்க வியன்மணிமாநிதி ஐந்தருவடோ தேனி விழிக்கடை நோக்கினை நோக்குபு தலை நிற்ப அருகுரு கிண்ணர் அறியாள் அமிர்தம் தவியாரவிருந்தையர. இருபுடை, அவனுடைய இரு பக்கங்களிலும் வெண் கவரி தொகை, பலரும் பல பெண்கள் வெண்சாமரம் வீசிக்கொண்டிருக்கின்றார்கள். இரண்டு பக்கங்களிலும் வரிசையாயிருந்து இரண்டு பக்கங்களிலும் பல பெண்கள் அந்த வெண்சாமரத்தை வீசிக்கொண்டிருக்கின்றார்கள். அவன் அமர்ந்திருக்கின்ற சிங்காதனத்தின் மீது
ஒரு முழு நிலவை போல ஒரு வெண்கொற்ற குடையானது நிழல் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வெண்கொற்ற குடையின் நிழலிலே அவன் அமர்ந்திருக்கின்றான். அவருடைய பெருமைகளை எல்லாம் மாகதர்கள் சூதர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த புலவர்கள் எல்லாம் அவருடைய பெருமைகளை எடுத்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். மாகதருக்கும் சூதருக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டா, மாகதர்கள் இருக்கையில் அமர்ந்த வண்ணம் அவனை புகழ்ந்து பாடுவார்கள். சூதர்கள் அருகிலே நின்று கொண்டு அவருடைய புகழினை முழக்குவார்கள். இப்படி இருக்கும் பொழுது வியன்மணி என்றால் தேவருலகத்திலே இருக்கின்ற நினைத்ததை தருகின்ற சிந்தாமணி என்று ஒரு மாணிக்கம். அதே போலவும் மாநிதி என்றால் சங்கநிதி பதுமநிதி என்று சொல்லக்கூடிய அளவில் பெரிய நிதிகள். என்ன அளவில் பெரிய நிதின்னு கேட்டா, சங்கம் பதுமம் என்ற ரெண்டும் ஒரு எண்ணு. எப்படி எண்ணுன்னு கேட்டா, இப்ப மில்லியன் ட்ரில்லியன் எல்லாம் சொல்றோம். ஒரு மில்லியன் ட்ரில்லியன் எவ்வளவுன்னு நம்மளால கற்பனை பண்றது கஷ்டம். ஒரு ட்ரில்லியன் எவ்வளவு நம்மளால கற்பனை பண்றது கஷ்டம். அதே போல கற்பனை செய்வதற்கு சிரமமாக இருக்கின்ற அளவு பெரும் தொகை. அந்த தொகைக்கும் ஒரு பெயர் வைத்திருந்தார்கள். என்ன பெயர்னு கேட்டா, சங்கம் என்று ஒரு பெயர், பத்மம் என்று ஒரு பெயர். இந்த ரெண்டும் மிகப்பெரிய அளவிலான தொகை என்று பார்க்கின்றோம். அந்த எண்ணிக்கை கொண்ட நிதி, அந்த நிதிகள் திவ்யமான உயிர் கொண்ட செல்வங்கள். அந்த செல்வங்களும் இந்த சிந்தாமணி என்ற அந்த தேவருலகத்து மாணிக்கமும், ஐந்தரு என்றால் பாரிஜாதம், மந்தாரம், கற்பகம் முதலிய 5 தேவ தரு என்றால் மரங்கள். இவையெல்லாம் அவற்றின் நிழலிலே நின்று நினைப்பவர் நினைப்பதை கொடுக்கின்ற ஆற்றல் கொண்டவை. அப்படிப்பட்டவும் தேனு என்றால் அங்கிருக்கின்ற காமதேனு. தேனு என்றால் பசு. விண்ணுலகத்திலே இருக்கின்ற பசு என்பது காமதேனு. அதற்கு காமதேனு என்று ஏன் பெயர்னு கேட்டா, அந்த பசுவினிடத்திலே எதை கேட்டாலும் அது கொடுத்து விடும். அப்படிப்பட்ட ஆற்றல் கொண்டது. இவையெல்லாம் இந்திரன் வசம் இருக்கின்றன என்பது இந்திரனுக்கு சிறப்பு. இந்த 5 மரங்கள், சிந்தாமணி என்ற அந்த கல்லு, சங்கநிதி பதுமநிதி என்ற செல்வங்கள், காமதேனு ஆகியவையெல்லாம் இந்திரன் வசம் இருக்கின்றன என்பதனால இந்திரன் யாருக்கு எதை வழங்க விரும்புகின்றானோ அவற்றை இவை வழங்கும் என்பதனால இந்திரனுடைய கடைக்கண் நோக்கத்தினை நோக்கி அவை நிற்கின்றன. இந்திரன் கடைக்கண்ணாலே இவருக்கு இன்னது தருக என்று ஆணையிட்டால் அவற்றையெல்லாம் இவை தந்துவிடும் என்ற அளவிற்கு இந்திரனுடைய பவர் இருக்கின்றது, பவர்ஸ். அப்படிப்பட்ட இந்திரனாக இந்த சிவி இருக்கின்றான். அருகுரு கிண்ணறர் யாழ் அமிர்தன் செவி ஆற விருந்தையர. அவன் அருகிலே இருந்து கொண்டு கிண்ணறர் என்று சொல்லப்படுபவர்கள். கிண்ணறர் என்ற சொல்லுக்கு இவர்கள் என்ன மனிதர்களா என்பது பொருள். அப்பொழுது மனித வடிவத்தோடு குதிரை முகத்தோடு இருப்பவர்களுக்கு கிண்ணறர் என்று பெயர். அவர்கள் செமி காட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஏஞ்சல்ஸ். அவர்கள் அருகிலே இருந்து கொண்டு யாழினை மீட்டுகின்றார்கள். அந்த யாழோசையினை அவர்கள் இந்திரனுடைய செவிக்கு ஒரு அமுது படைப்பதை போல படைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது மணங்கமழ் தோழனி கற்பக மாலை துளித்த மது புனல் பாய்ந்து உணங்கரும் இன்ப விழிப்புனல் ஒப்ப உரைத்து விழிக்கெல்லாம் அணங்கு புரிந்திடல் கண்டு புலத்துணர் போல் அவிர் சார்ந்தாற்றி நுணங்கிடை மங்கையர் ஓவர எங்கனும் நொய்தின சைத்தணுக. இப்படிப்பட்ட கற்பனை எல்லாம் நம்ம மாதவ சிவஞான முனிவர் ஒருவருக்குத்தான் எய்தும். என்ன சொல்றாருன்னு கேட்டா, மணங்கமழ் தோழனி கற்பக மாலை. அந்த சிபி என்ற வாசவன் தன்னுடைய தோள்களிலே நறுமணம் வீசுகின்ற கற்பக விருட்சத்தினுடைய புஷ்பங்களினால் அமைந்த ஒரு மாலையை அணிந்திருக்கின்றான். எண்ணில்லாத பூக்களினாலே கட்டப்பட்ட மாலை. அந்த பூக்கள் தோறும் தேன் பொங்கி அவனுடைய மார்பினை நனைக்கின்றது. இந்திரனுக்கு உடம்பு முழுவதும் கண் என்று சொல்லப்படுகின்றது. கௌதம முனிவருடைய சாபத்தினாலே யாரோ ஒரு இந்திரன் ஒரு சாபத்தினை பெற்றான். அந்த இந்திரன் என்ன செய்தான்? திரு கண்ணார் கோயில் என்ற தலத்திலே இறைவனை வழிபட்டு அருவருக்கத்தக்க மேனியானது காணத்தக்க மேனியாக தன் மேனி முழுவதும் கண்ணாக மாற்றிக்கொண்டான் என்று சம்பந்த பெருமானுடைய தேவாரத்தினாலே நாம் அறிகின்றோம். குருமான குடி என்று ஒரு தலம் இருக்கின்றது, வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்தாப்புல.
அதுக்கு தற்காலத்துல குருமான குடின்னு பேரு. அது தேவாரத்தை கொண்டு அமைந்திருக்கின்றது. தேவார காலத்திலே அந்த கோயிலுக்கு கண்ணார் கோயில் என்று பெயர். அது எப்படி கண்ணார் கோயில் பேர் வந்தது அப்படின்னு கேட்டா, முன்னொரு காலத்து இந்திரனுற்ற முனிசாபம் பின்னொரு நாளம் விண்ணவர் ஏத்த பெயர் வெய்தே கண்ணருளால் கண்ணாயிரம் ஈந்தோன் சார்பென்பரு கன்னியர் நாளும் துன்னமர் கண்ணார் கோயிலே என்று சம்பந்தருடைய தேவாரம். முன்னொரு காலத்திலே இந்திரன் கௌதமனுடைய சாபத்தை பெற்றான். அதனால் அவன் காண்பதற்கு தகாத ஒரு மேனியை கொண்டான். இப்பொழுது அவ்வாறு இந்திரன் உற்ற சாபத்தை மாற்ற வேண்டும் என்று தேவர்கள் எல்லாம் பெருமாண்டத்திலே விண்ணப்பித்தார்கள். அதனால இந்த திருக்கண்ணார் கோயிலில் இருக்கின்ற பெருமானுடைய அருளினாலே இந்திரனுடைய மேனியானது மேனி முழுவதும் கண்களாக மாறி அமைந்தது. அதனால்தான் அவனுக்கு சகசிராக்ஷன் என்று பெயர். மேனி முழுவதும் கண்கள் கொண்டவன் இந்திரன் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அருளை செய்ததுனால அந்த பெருமான் அமர்ந்த அந்த திருக்கோயிலுக்கு கண்ணார் கோயில் என்று பெயர் வந்தது. இன்றைக்கும் கண்ணோயினை தீர்க்கின்ற கோயிலாக அது மக்களாலே போற்றப்படுகின்றது அப்படின்னு பார்க்கிறோம். இவ்வாறு இந்திரனுடைய சாபத்தை தீர்ப்பதற்கு முன்பாக அந்த பெருமான் திருமாலுடைய பழியை போக்கியிருக்கின்றார். திருமால் ராமன் அவதாரம் எடுத்து மகாபலியை ஏமாற்றி ஈரடியாலே மூவுலகிழந்து ஒரு வெற்றியினை தேவர்களுக்கு தேடிக் கொடுத்த காரணத்தினாலே அவருக்கு ஒரு பழி உண்டாயிற்று. வந்து சிற்றடியை காட்டி அந்த சிறிய அடியினாலே மண் அளக்கும் பொழுது அளக்கின்ற காலத்திலே அதனை பேரடியாக மாற்றி அளந்தார் என்பதனால மகாபலியை வஞ்சித்தார். எப்படி பழி உண்டாயிற்று. அந்த பழி நீங்கும்படியாக இங்கு பெருமானை வழிபட்டார் என்ற செய்தியையும் ஒரு பாடலிலே இந்த பதிகத்திலே சொல்றார். மருமா நூறுவாய் மற்றினையின்றி வானோரை திருமாவலிபால் சென்றுலகெல்லாம் அளவிட்ட குருமான் உருவல் தற்குறியாக கொண்டாடும் கருமா கண்டன் மேயது கண்ணார் கோயிலே. தனக்கு இணையில்லாமல் வானோர்களை வென்று ஆட்சி செலுத்துகின்ற மகாபலிபால் சென்று உலகனைத்தையும் அளவிட்டவன், அளவிடுவதற்கு முன்பாக குருமான் உருவாய் சென்றவன், குறுகிய பிரம்மச்சாரியினுடைய வடிவத்திலே சென்றவன், வாமனனாக சென்றவன், ஒரு சிறு மாணவனை போல பிள்ளையை போல சென்று தன்னுடைய சிறிய திருவடியை காட்டி அவனை வஞ்சித்தவன். அந்த வஞ்சனையினால் உண்டாகிய பழி நீங்குவதற்காக தற்குறியாக கொண்டாடுகின்ற கோயில் இது என்றால் தான் வழிபடுகின்ற ஆன்ம லிங்கமாக இங்கு பெருமானை வழிபட்டார் திருமால், வாமன அவதாரம் எடுத்தவர் என்று பார்க்கின்றோம். அந்த திருமாலுக்கு குருமான் உருவன் என்ற பெயர் இந்த பதிகத்திலே தரப்பட்டிருக்கின்றது. இந்த பதிகத்தை கொண்டு தற்காலத்திலே அந்த ஊருக்கு குருமான குடி என்ற பெயர் வழங்குகின்றது. குருமான குடி என்றால் வாமனன் பூசித்த கோயில் என்பது பொருள். குருமான குடி, வாமனன் பூசித்த குடி என்றால் கோயில். ஆனால் சம்பந்தர் பாடிய பொழுது அதற்கு கண்ணார் கோயில் என்று பெயர். அது இந்திரனுடைய சாபத்தை அவர் தீர்த்தருளினார் அப்படின்னு. இப்பொழுது ஓர் இந்திரன் பெற்ற சாபம் எல்லா இந்திரர்களுக்கும் பொருந்துவதை போல கவிஞர்கள் கையாள்வார்கள். அதாவது உக்ரகுமார பாண்டியன் என்ற பாண்டியன் இந்திரன் அளித்த தாங்க முடியாத அந்த மாலையினை தன் மார்பிலே தாங்கினான் என்பதனால ஆரம் தாங்கிய மார்பன் என்று உக்ரகுமார பாண்டியனுக்கு பெயர். அவன் ஆரம் தாங்கியதை நெடுமாறனுடைய சிறப்பாக சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார் என்பதனால ஓர் பாண்டியன் செயல் இன்னொரு பாண்டியன் செயலாக சொல்லப்படும் புலவர்களால. அதே போல ஓர் இந்திரன் பெற்ற வரம் இன்னொரு இந்திரன் பெற்றதாக சொல்லப்படும். இப்பொழுது இந்த சிபி என்ற வாசகனுடைய உடம்பிலே இருக்கின்ற கண்கள் அனைத்தையும் அவருடைய தொழிலே அணிந்திருக்கின்ற கற்பக மாலையினுடைய பூக்களில் இருந்து வழிகின்ற தேர் என்பது மறைத்து துன்பம் செய்கின்றதாம்.
அது இந்த கண்களே கண்ணீர் துளிகளை உண்டாக்குவதை போல காட்சி தந்து, ஆனால் அந்த கண்களுக்கு துன்பம் விளைவிக்கின்றது. விழிக்கெல்லாம் அணங்கு புரிந்திரல் கண்டு அருகிலே இருக்கின்ற தேவ பெண்கள் எல்லாம் அந்த தேன் துளிகளை உலர்த்துவதற்காக என்ன செய்கிறார்கள்? விசிறி விடுகின்றார்கள். நுணங்கிடை மங்கையர் ஓவர எங்களும் நொய்தின் அசைந்தழுக. சிற்றனை கொண்டிருக்கின்ற அந்த தேவ பெண்கள் எல்லாம் இடைவிடாது தொடர்ந்து விசிறி விட்டு அந்த தேன் துளிகளை மாற்றுகின்றார்கள். கண்களை மறைக்கின்ற அந்த தேன் துளிகளை மாற்றுகின்றார்கள் என்று இங்கு ஒரு கற்பனை செய்கின்றார் நம்முடைய கவிஞர் பெருமான். அடுத்தது, அரம்பை உருப்பசி மேனகை முதலிய அரிமதர் விழிமடவார் நிரம்பிய காமனலங்கனி அபிநய நெறிமுறை கரமசைய பரம்பு மிடற்றிசை விம்மிட விடியினை உடைபெயர் பயிர் வீணொடும் வரம் பெரும் அற்புத மின்னவிர் கொடியென மகிழிடம் எதிர்புரிய. அரம்பை ஊர்வசி மேனகை முதலிய அரிமதர் விழிமடவார் செவ்வரி படர்ந்திருக்கின்ற களிப்பினோடு கூடிய கண்களை கொண்டிருக்கின்ற இளம் பெண்கள் நிரம்பிய காமன் அலங்கனி அபிநய நெறிமுறை கரமசைய. அவர்கள் கைகளினாலே செய்கின்ற அபிநயம் என்பது அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற இச்சையினை வெளிப்படுத்துவதாக அமைய, அவர்களுடைய கழுத்திலிருந்து எழுந்து எங்கனும் இனிய இசையானது பறந்து செல்ல, அவருடைய கண்கள் அவர்களுடைய கைகளிலே இருக்கின்ற அபிநயத்திற்கு பொருந்த உடை பெயர்ந்து காட்சி தர, இவ்வாறு மேன்மையான அற்புதமான மின்னலை ஒத்த ஒரு மின்னல் கொடி போல ஒளி வீசுகின்ற அந்த பெண்கள் மகிழ்ந்து இந்திரன் முன்பாக நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது நடத்தம் அவர்களே அந்த நடனத்திலே விரும்பி செய்கின்றார்கள் என்பது பொருள். இந்திரன் எதிரிலே புரிகின்ற காரணத்தினாலே இந்திரனை சுற்றி யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்று ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். மருத்துவர்வானவர் கிண்ணரர் சித்தர் வசுக்கள் மருத்துக்கள் உருத்திரர் சாத்தியர் கந்தருவத்தர் உடுக்கள் நவக்கோள்கள் திருக்கிளர் வைத்தவர் யோகிகள் கையினை சென்னி மிசை குவியா நெருக்கினுள் எய்தி இறைஞ்சி மருங்குற நிரல்பட நிற்பவரோ. அந்த இந்திரனை சுற்றி அவனை போற்றி தங்கள் கைகளை தலைமீது குவித்து வாழ்த்தி கொண்டு இருப்பவர்கள் யார் என்று கேட்டால், மருத்துவர் என்றால் தேவ வைத்தியர்கள், அஸ்வினி தேவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இருவர், வானவர் ஏனைய தேவர்கள், கிண்ணரர் என்று சொல்லப்படுகின்ற குதிரை முகம் கொண்டவர்கள், சித்தர்கள், வசுக்கள் 8 பேர், மருத்துக்கள் என்றால் காற்று தெய்வங்கள். இவர்கள் உருத்திரனுடைய குமாரர்கள் என்று சொல்லப்படுபவர்கள், மருதவானவர் என்று இவர்களை பற்றிய குறிப்பு அந்த திருப்புனவாயில் தேவாரத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலே சொல்லப்பட்டிருக்கு. உருத்திரர் 11வர். சாத்தியர் என்று சொன்னால் தர்மன் முதலிய 12 சாத்தியர் என்று சொல்லப்படுபவர்கள் ஆதித்யர்கள் என்று கொள்ளலாம். கந்தர்வத்தர், இவர்கள் அந்த கிண்ணர்களைப் போலவே வித்யாதர்களைப் போலவே கந்தர்வர் என்பவர்களும் தேவர்களுக்கும் மனிதருக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த சாதிகள். உடுக்கள் என்றால் நட்சத்திரங்கள், நவக்கோள்கள், நவக்கிரகங்கள். திருக்கிளர் மெய்த்தவர் என்றால் பெருமை பொருந்திய உண்மையான தவசிகள், யோகிகள். இவர்கள் அனைவரும் தங்கள் சிறமீது குவித்த கைகளோடு இந்த இந்திரனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் தேவர்களுக்கு. என்ன காரணம்னா, பெரும் புண்ணியத்தினால்தான் அந்த இந்திர பதவியை இந்த இந்திரன் அடைந்திருக்கின்றான் என்பது பொருள். இவன் நினைத்தால் தன்னை வழிபடுவதற்கு எல்லா விதமான இம்மை மறுமை பலன்களையும் அளிக்க வல்லவன் என்பது பொருள். அப்படி இருக்கும் பொழுது இவனுக்கு பகைவர்களாக இருக்கின்ற அசுரர்களும் கூட ஒரு சிலர் இவனை வந்து வழிபடுகின்றார்கள் என்று பார்க்கின்றோம். கணங்கொள் தைத்தியர் யாவரும் வந்து கடைத்தலை வாய்தலின் மாட்டு உணங்குபு செவ்வி கிடைத்திலர் நிற்ப ஒழிந்தவர் தங்குறை தீர்த்து அணங்கரும் இன்ப வெள்ளத்தில் அழுந்தி அளப்பரு செல்வத்தான் இனங்கலர் கோளரி இன்னனம் மேவுழி எண்ணினன் இவையெல்லாம். கணங்கொள் தைத்தியர், கூட்டம் கூட்டமாக இருக்கின்ற தைத்தியர் என்று சொன்னால் அசுரர்கள். திதி அதிதி என்று 2 மனைவியர் ஒரு முனிவனுக்கு. அதுல திதி வயிற்றிலே பிறந்தவர்கள் தைத்தியர்கள், அதிதி வயிற்றிலே பிறந்தவர்கள் ஆதித்யர்கள்.
ஆதித்யர் என்பது தேவர்களுக்கு பொது பெயர், தைத்தியர் என்பது எல்லா விதமான அசுரர்களுக்கும் பொது பெயர் என்பதனால தேவர்களும் அசுரர்களும் மாற்றாந்தாய் மக்களாகின்ற அண்ணன் தம்பிகள் என்று வருகின்றோம். ஒரே முனிவருடைய குழந்தைகள். இவர்கள் யாவரும் இந்த இந்திரனுடைய வாயிலிலே வந்து நிற்கின்றார்கள். நின்று அவர்களிலே பலருக்கு இந்திரனுடைய செவ்வி கிடைத்துள்ளது, ஆடியன்ஸ் கிடைக்கல, நின்று கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு சிலர் இந்திரனால் அழைக்கப்பட்டு அவருடைய விண்ணப்பமானது செவிசாய்க்க பெற்று வேண்டிய வரங்களை பெற்று செல்கின்றார்கள். இப்படி பகைவருக்கும் அருள்கின்ற பெருஞ்செல்வம் கொண்டவனாக தன்னோடு பகை கொண்டவர்களுக்கு சிங்கத்தை போல் அச்சத்தை உண்டாக்குபவனாக இருக்கின்ற அந்த சிபி என்ற வாசவன் இப்படிப்பட்ட அரும்பெரும் செல்வத்தோடு ஆட்சி நடத்துகின்றான் வானுலகத்திலே. அப்பொழுது சீ என்று அந்த செல்வத்தை பற்றி நினைக்க ஆரம்பித்தானாம். இது ஒரு வாழ்வா என்று தன்னுடைய வாழ்வினை பற்றி அவன் என்ன பண்ணான், அருவருப்பு கொண்டான் என்று சொல்கின்றார். இருவினை ஒப்பு வாய்ந்த பருவம் வந்த இதழாலே மறுவரும் துறக்க வைப்பின் அரசியல் வாழ்க்கை தன்னை அருவருத்து உவர்த்து காவர் சிறியடை அகப்பட்டோரின் வெறுவரும் பதைக்கும் மஞ்சும் வேறிவை கருத்துட்கொள்வான். அவனுக்கு இருவினை ஒப்பு வந்தது. இருவினை ஒப்பு என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, செய்த புண்ணியத்தினாலே புண்ணிய பயனாகின்ற இன்பத்தை நுகர்கின்றோம், நாம் செய்த பாவத்தினாலே பாவத்தின் பயனாகின்ற துன்பத்தை நுகர்கின்றோம். அவ்வாறு நுகர்கின்ற காலத்திலே நமக்கு இந்த இருவினைகளுக்கு அப்பாற்பட்ட சிவபுண்ணியம் என்ற அந்த வினை நமக்கு பலிக்க ஆரம்பித்தது என்று சொன்னால், இந்த இருவினையிலே உவர்ப்பு ஏற்படும். எப்படின்னு கேட்டா, முகந்து கொண்ட வினை, அந்த வினையின் பயன் என்பது கடவுளாலே ஊட்டப்பட்டு விடும் இந்த பிறவியில. அது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நமக்கு வரையறுக்கப்பட்ட இன்ப துன்பங்கள் ஊட்டப்பெறும் என்பதனால துன்பத்தை தவிர்ப்பதற்கென்று ஒரு வினையை செய்ய வேண்டிய தேவையில்லை, இன்பத்தை பெறுவதற்கென்று ஒரு வினையை முனைந்து செய்ய வேண்டிய தேவையில்லை. அவ்வாறு செய்வோம் என்றால் மாளாத வினைக்கடலிலே மீளாமல் விழுந்து சிக்குவோம் என்ற அறிவு ஒருவனுக்கு சிவபுண்ணியத்தினால் வந்து எய்தும். அவ்வாறு எய்தும் பொழுது இருவினை ஒப்பு ஏற்படும். இருவினை ஒப்பு ஏற்பட்டதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்றால், தொடர்ந்து வினை புரிவதிலே அவனுக்கு விளைவு உண்டாகாது. ஊட்டப்படுகின்ற இன்ப துன்பங்களை வாளா இருந்து உண்பான். எதை போலன்னு கேட்டா, தாயை பற்றி நன்கு அறிந்திருக்கின்ற ஒரு பிள்ளை அந்த தாய் உணவினை ஊட்டும் பொழுதும் மருந்தினை ஊட்டும் பொழுதும் படுத்தாது இரண்டையும் ஒப்ப உண்பதை போல இறைவன் வந்து இருவினை பயன்களை ஊட்டும் பொழுது நுகரும் பொழுது அழுந்தி நுகராமல், இன்பத்தை விழையாமலும் துன்பத்தை வெறுக்காமலும், ஆகவே இன்பத்தின் பொருட்டு ஒரு வினையை புரியாமலும் துன்பத்திலிருந்து தப்பிப்பதற்கென்று ஒரு வினையை புரியாமலும் வினை புரியாமை என்ற நிலையை அடைந்து விடுவான். அதற்குதான் இருவினை ஒப்பு என்று பெயர். அதாவது வினை புரியாமை என்ற நிலை எழுதுவதற்கு காரணமாகின்ற மனநிலை, அந்த நிலைக்கு இருவினை ஒப்பு என்று பெயர். இருவினை ஒப்பு இவனுக்கு இப்பொழுது ஏற்பட்டுள்ளது என்று சொல்கின்றார். ஏற்பட்ட காரணத்தினாலே மறுவரும் துறக்க வைப்பின் அரசியல் வாழ்க்கை தன்னை அருவருத்து, பலரும் ஆசைப்பட்டு அடைகின்ற இந்திர வாழ்வு, 100 அஸ்வமேத யாகம் செய்தால்தான் ஒரு இந்திரனாக ஒருவன் ஆக முடியும் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட இந்திர வாழ்விலேயே அவனுக்கு அருவருப்பு ஏற்பட்டு விட்டது. அந்த அரசியல் வாழ்விலே அருவருப்பு ஏற்பட்டு உவர்த்து என்றால் அதனை வெறுத்து, எவ்வாறு அந்த இந்திர பதவியிலே இருக்கும் பொழுது சிரமப்பட்டான் என்று சொன்னால், ஒருவன் கையிலும் காலிலும் விலங்கிடப்பட்டு இருட்டு சிறையிலே வீழ்த்தப்பட்டு துன்புறுவதைப் போல அழகிய பெண்களெல்லாம் கவரியும் விசிறியும் வீச எல்லோரும் வணங்க அந்த சிங்காதனத்திலே அருகிலே இந்திராணியோடு அமர்ந்திருக்கும் பொழுதே அந்த துன்பத்தை அடைந்தானாம். ஒரு சிறை கைதியை போல உள்ளம் வாடினான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றோமே என்று அந்த இந்திர செல்வத்தை நுகரும் பொழுது ஒரு கைதியை போல தன்னை உணர்ந்தான். அப்படி அந்த வாழ்விற்கு அஞ்சி
வாழ்வினுடைய நிலையாமையை கருதுகின்றான். அழியும் விடைய வாழ்வில் கழித்திருந்தந்தோ கெட்டேன். கணப்பொழுதிற்கு கணப்பொழுது அழிகின்ற இந்த விடய வாழ்வு, விஷய இந்திரிய சுகம், இதிலே நான் அழுந்தி கெட்டுவிட்டேனே ஐயோ என்று நினைத்தான். பழிபவக்கடலில் கால பாந்தல் வாய்க்கிடந்தும் நானேன். பழி மிகுந்திருக்கின்ற பவக்கடல், பிறவிக்கடல், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று சொல்கின்ற குரலிலே பிறவியை கடல் என்று சொன்னார். என்ன காரணம்னா, ஒரு தண்ணீரினால் ஆகிய கடலிலே தண்ணீரினால் ஆகிய அலைகள் எழும்பிக்கொண்டே இருப்பதை பார்க்கின்றோம். அப்பொழுது பிறவியாகின்ற கடலிலே பிறவி என்பது நீங்காது எழுந்து கொண்டே இருக்கும். ஆகவே இத்துணை முறை பிறந்து விட்டோம், இனி பிறக்க மாட்டோம் என்பது உறுதி இல்லை. எத்துணை முறை பிறந்தாலும் இன்னும் பல முறையும் பிறப்போம். நிறைய பிறந்தாச்சுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா பிறவி நீங்காது. இந்த கருத்தினை புறம்பயம் கொல்லிப்பண் தேவாரத்துல நம்பியார் கூறுகின்றார். பலமுறை பிறந்ததுனால ஞானம் வந்துடுமானா, பலமுறை பிறப்பதனால ஞானம் வராது. ஒரு பிறவியை ஒழுங்காக பயன்படுத்துவதனால்தான் ஞானம் விளையும் என்ற அரிய கருத்தினை அந்த புறம்பய தேவாரத்துல சொல்றார். என்பதனால அலைகள் எழுந்து கொண்டிருக்கின்ற கடலை போன்றதுதான் பிறவி கடல். இந்த பிறவிகள் நீங்குவதில்லை என்பது இதற்கு உள்ள பழி. பழி என்றால் குற்றம், இகழ்ச்சி. இதுல இருக்கிற ஒரு நிந்தனை என்னன்னு சொன்னா, பிறவி நீங்காது என்பது இந்த பிறவி கடலுக்கு இருக்கின்ற பழி. அப்படிப்பட்ட பிறவி கடலிலே தோன்றி அந்த கடலுக்குள்ளும் கால பாந்தல்வாய் கிடந்தும் நானேன். காலம் என்றால் மரணம். அந்த பிறந்தவன் பிறந்து விட்டோம், பயமில்லாம இருக்கலாம்னு சொன்னா, பிறந்தவனுக்கு எப்பொழுது உடம்பு நீங்குமோ என்ற மரண பயம் இருக்கின்றது. இந்த மரண பயம் எதற்காக? பல முறை பிறந்து இறந்து பிறந்திருக்கின்றோம். அப்பொழுது மரணத்தை கண்டு பயப்படாம இருப்போமே அப்படின்னு இருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்க முடியாது. மரண பயம் என்பதை வெல்வதற்கு ஞானம் தேவைப்படுகின்றது. ஆகவே ஞானம் என்பது பிறப்பதினால் மட்டும் எய்துவதில்லை என்பதனால பிறந்த நிலையிலும் அந்த பிறவிகள் என்ற கடலுக்குள்ளேயே மரணம் என்ற ஒரு பாந்தல் என்றால் பாம்பு, அந்த பாம்பின் வாயிலே கிடந்து அகப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அப்படி அகப்பட்டு கொண்டிருந்தோம் இந்த அவர நிலைக்கு கொஞ்சமாக வெட்கப்படுகின்றோமான்னு கேட்டா வெட்கப்படுவதில்லை. நான் வெட்கப்படவில்லையே என்று கூறுகின்றான். வழிமுறை அறியாமாய வல்லிருள் பழுகச் சேற்றுள் இடியுமூர் பன்றியே போல் உழந்த என் அறிவு என்றால், இதிலிருந்து தப்புவது எப்படி என்ற வழிமுறை அறியாத ஒரு மாய என்றால் வஞ்சனை மிகுந்த வல் இருள், அடர்ந்த இருள், வலிமை மிகுந்த இருள், அந்த இருளிலே அந்த இருள் காரணமாக, அறியாமை என்ற இருள் காரணமாக பள்ளம் என்றும் பள்ளத்தினை மேடு என்றும் நினைக்கின்ற ஒரு அறியாமை இருக்கின்றது என்பதனால பள்ளமென்று தெரியாது விழுந்து அந்த பள்ளமாகின்ற சேறு நிறைந்திருக்கின்ற பள்ளத்திற்குள்ளே சரசர என்று இறங்குகின்ற, விரும்பி இறங்குகின்ற பன்றியை போல இந்த இந்திரிய சுகமாகின்ற சேற்றிற்குள்ளே விரும்பி இறங்கி இருக்கின்றேன். பன்றியை போல வெட்கமில்லாமல் கிடக்கின்றேன். என்னுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு என்று தன்னுடைய அறிவினை எழுந்து கொள்கின்றான். அறிவினை உலகமெல்லாம் படைத்தலை தவிக்கும் காலம் கருவுறும் எவையும் கால வயர்த்தவாம். இதுல காலம் என்றோர் தத்துவம் இருக்கின்றது. அது என்ன செய்கின்றதுன்னா, கடத்திற்கு அருமைப்பாடு கொண்ட வினை, அந்த வினையை காரணம் காட்டி உலகமெல்லாம் படைத்தலை தவிக்கும். உலகம் என்பது இங்கு உயிர், சேதன பிரபஞ்சம். உயிர்களை எல்லாம் அந்த உயிர்களுக்கு அனுகரண புவன போகங்களை கொடுத்து படைத்து காத்து அழிக்கும் எது? காலம் என்ற ஒரு தத்துவம். கருவுறும் எவையும் கால வயத்தவாம். கர்ப்பவாதம் செய்கின்ற எல்லா உயிர்களும் கால வயத்தவாம், காலத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றன. காலம் தான் மற்ற ஒரு பொருள் வயத்ததென்றால், ஆனால் அனைத்தையும் அடிமைப்படுத்துகின்ற காலம் இருக்கின்றது, அது எதற்கும் அடிமையாகாமல் அது சுதந்திரமாக இருக்கின்றது என்று காலத்தினை பற்றி கருதுகின்றான். காலம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, காலம் என்பது பிரம்ம விஷ்ணுக்களை விட பெரியது. எப்படி? உந்தியோன் கற்பத்து ஈரேழ் பொறிவில் இந்திரர்கள் மாய்வர் ஒன்றுவர் மனுக்கள் தாமும். உந்தியோன் என்றால்
திருமாலுடைய நாபியிலே தோன்றியவன் அந்த பிரமன். அவருடைய கற்பத்து என்றால் அவருடைய நித்திய கற்பத்திலே 17 பொருவில் இந்திரர்கள் மாய்வர். 14 இந்திரர்கள், இணையில்லாத இந்திரர்கள் பிறந்து இறப்பார்கள். அந்த இந்திரர்கள் பிறந்து இறக்கும் பொழுது சேர்ந்தே மனுக்களும் 14 பேர் பிறந்து இறப்பார்கள் என்று அறியப்படுகின்றது. ஓது மிக்கற்பம் வேதற்கு ஒரு தினம். இவ்வாறு 14 மனுக்களும் 14 இந்திரர்களும் பிறந்து மடிகின்ற இந்த கற்பம் என்பது பிரமதேவனுக்கு ஒரு நாள் வாழ்க்கை. அந்நாள் 30 ஆதலோர் மதியாம். அப்படிப்பட்ட 30 நாட்கள் அவனுக்கு ஒரு மாசம், அதாவது திங்கள் என்று சொல்லப்படுவது. திங்கள் 6 ஆண்டாம். இவ்வாறு 12 திங்கள் கொண்டது அவனுக்கு ஒரு வயசு, ஒரு வருஷம். 7 மேல் வருடம் 100 இருவகை பரார்த்தமாக. குற்றமில்லாத இந்த 100 வருடங்கள் அவனுக்கு ஒரு ஆயுசு. அந்த ஆயுசு முற்பகுதி என்றும் பிற்பகுதி என்றும் பிரிக்கப்படுகின்ற 50 ஆண்டுகள். அந்த ஆண்டுகளுக்கு பரார்த்தம் என்று பெயர். ஒரு 50 ஆண்டுக்கு அர்த்தம். ஆகவே 2 பரார்த்தமாக அவருடைய ஆயுசு இருக்கின்றது. போதரும் போதில் அண்ணான் பொன்றுவன் மன்ற. இந்த 2 பரார்த்தமும் முடிவரும் பொழுது அந்த பிரமதேவன் காலகதியை அடைவான், அவன் ஒடுக்கப் பெறுவான். அம்மலர்கிழவன் காலம் அரிக்கொரு தினம். அந்த மலர்கிழவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரம்மதேவனுடைய ஆயுசு அது திருமாலுக்கு ஒரு நாள் வாழ்க்கை. அன்னோதம் அம்முறை திங்கள் கூடும் ஆண்டு 100 எதிர்கொன்றும். அந்த திருமாலும் இவ்வாறே திங்கள் ஆண்டு என்று கணக்கிடப்படுகின்ற முறையிலே 100 ஆண்டுகள் வாழ்ந்து அவனும் ஒடுக்கப்படுவான். அம்ம ஓ சீ இந்த அனித்திய வாழ்வு வேண்டேன். ஆகவே இந்திரனா இருக்கிற நம்ம பிரம்மனா ஆயிட்டா நித்திய வாழ்வை பெறலாம் என்றால் முடியுமா? முடியாது. அல்லது திருமாலாகி விடுவோம் என்று சொன்னால் நித்திய வாழ்வை பெறலாமா என்றால் முடியாது. ஆகவே யாராக பிறந்தாலும் இந்த வாழ்வு அழியக்கூடியது, அந்த உடல் அழியக்கூடியது. ஆகவே அழியக்கூடிய பிறவிகளை பிரமப்பிறவி, இந்த திருமால் பிறவி என்று உயரிய பதங்களிலே பிறந்தாலும் அழிவு நிச்சயம் என்பதனால சீ என்று அந்த பிறவியை வெறுக்கின்றான். இம்மையில் வீடு பெற்றிற்கு உபாயமே அறிதல் வேண்டும் என்பதனால இனி பிரம்மாவாகவோ விஷ்ணுவாகவோ பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. மாறாக இப்பொழுதே இந்த பிறவியிலேயே பிறவா நிலையாகின்ற முக்தியை எவ்வாறு பெறுவது என்று அதற்கான வழிவகையை தேட வேண்டும் என்று அந்த சிபியானவன் தனக்குள்ளே கருதுகின்றான். எண்ணரும் தவம் தானங்கள் பட்டினி எச்சம் தானோ புண்ணிய நன்னீராட போதலோ முத்திக்கு ஏது. இந்த மோட்சத்திற்கு உபாயம் என்பது எண்ணில்லாத தவங்களை செய்வதா? தவம் என்பது என்ன? தன்னை வருத்துவது தவம். தப்போன தப்தம் பயமேவ தப்தாகா என்று பர்த்திருக்கிறேன். தவங்கள் செய்யப்படவில்லை, நம்மை நாமே வருத்தி கொண்டோம் என்று கூறுகின்றார். என்பதனால ஒருவன் பட்டினி கிடத்தல், உறங்காதிருத்தல் போன்று உடம்பினை வருத்துதல் தவம் என்று அறியப்படும். பொதுவாக தானங்கள், அப்புறம் வேள்விகள், புண்ணிய நல்ல தீர்த்தங்களிலே ஆடுதல், இப்படிப்பட்டவைதான் முக்திக்கு ஏதுவா? நன்னும் விவனைத்தும் தேரன வைக்கலாம் குருவாம் பொற்பேர் அண்ணலை வினாதும் என்ன துணிந்தனன் அமரர் கோமான். அப்ப இதுல எது முக்திக்கு உபாயம் என்று தெரியவில்லை. இவையெல்லாம் உபாயங்கள் போல தோன்றுகின்றன என்பதனால நம்முடைய ஐயத்தை தீர்ப்பதற்கு நமக்கு குருவாக இருக்கின்ற தேவகுரு பிருகஸ்பதி என்று பெயர். அவர் பொற்பேர் அண்ணல் என்று கூறப்படுகின்றார். அந்த பிருகஸ்பதி என்ற அந்த பெயர் வியாழ பகவானுக்கு உரியது. குரு பகவான் அவன் பொன்னிறம் கொண்டவன். ஆகவே பொன்னிறத்தான் என்பதும் அவனுக்கு ஒரு பெயர். அந்த பொன்னிறத்தான் என்ற பெயர் கொண்ட தேவகுருவாகின்ற பிருகஸ்பதி தேவரை கேட்போம் என்று சொல்லி அவன் என்ன பண்றான், அந்த சபையில இருக்கின்ற அனைவருக்கும் விடை கொடுத்து விட்டு ஒரு தனி இடத்திற்கு போய் அந்த தேவகுருவினை சிந்திக்கின்றான், அழைக்கின்றான். அவர் வந்து சேர்கின்றார். அவையகத்து உள்ளார்க்கெல்லாம் விடையளித்து எழுந்து போந்து நவையர விரைவின் அந்த புறத்தினை அணுகி அங்கண் புவி புகழ் குறவர் கூவி
போற்றி நின்றிதனை வெல்வான் சிவியன திசை ஓங்கேர்த்து தேவரட்கிறைவன் மன்னோ. சபையிலே இருக்கின்ற எல்லாரும் நீங்க எல்லாம் உங்க விருப்பப்படி உங்க இடத்துக்கு போங்க அப்படின்னு விடை கொடுத்து விட்டு குற்றம் நீங்கும் வண்ணம் அவன் என்ன பண்றான். ஏன் குற்றம் நீங்கும் வண்ணம்னா, சபைக்கு வந்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு உரிய மரியாதையும் விடையளிக்க வேண்டும். தானாக எழுந்து இப்ப நம்முடைய அசம்பிளில எல்லாம் வெளிநடப்பு செய்வதை போல இந்திரன் வெளிநடப்பு செய்யல. அவ்வாறு செய்தால் அது அனைவரையும் அவமதித்ததாகும். அனைவருக்கும் இன்முகத்தோடு விடை கொடுத்து அனுப்புகின்றான் என்பதனால சபையிலிருந்து வெளியிலே செல்கின்ற குற்றம் என்பது விளையவில்லை என்று கூறுகின்றார். நவையற விரைந்து ஒரு தனி இடத்துக்கு செல்கின்றான். அந்தப்புறம் என்றால் பெட்ரூம் அர்த்தம் கிடையாது, ஒரு தனி இடத்திற்கு செல்கின்றான். சென்று அங்கு தன்னுடைய குருநாதனை சிந்தித்து கூவுகின்றான். கூவின உடனே அவர் வருகின்றார், பிருகஸ்பதி தேவர் வருகின்றார். அவரை வணங்கி தன்னுடைய ஐயத்தினை கேட்கின்றான். சிபி என்று எல்லா திசைகளிலும் பெரிய கீர்த்தியோடு விளங்குகின்ற தேவர்களுக்கு தலைவராகின்ற இந்திரன் என்று பாடல் கூறுகின்றது. இந்திரன் என்ன கேட்கிறார் அப்படின்னு கேட்டா, இவ்வரசியற்கை இதனில் இனி எனக்கு ஆசை இல்லை. இந்திரனாக தொடர்ந்து ஆட்சி புரிவதிலே எனக்கு இனி ஆசை இல்லை என்று முதலிலே தன்னுடைய விருப்பின்மையை தெரிவித்தார். ஆகவே குருநாதா எனக்கு பற்றி இல்லை, ஆகவே வழிமுறை கூறுங்கள். ஏன்னா ஒருவன் பற்றி நீங்காத நிலையிலே இந்த கேள்வியை கேட்டால் குருநாதர் நேர்மையான பதிலை தரமாட்டார். என்ன காரணம்னா, குருநாதர் கேள்வி கேட்பவனுக்கு எது பயன் தருமோ அந்த விடையை தான் தருவார் என்பதனால நல்ல ஞானம் கொண்ட ஒரு குருநாதர் ஒரு கேள்விக்கே பல விடைகள் வைத்திருப்பார். கேட்பவனுடைய தகுதியை பொறுத்து. கேட்பவன் முதலிலே மிக்க தகுதி கொண்டவனா இருப்பான் என்று சொன்னால் தன்னுடைய நிராசையை விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பற்றில்லாமையும் கண்டிரங்காய் கட்சி ஏகம்பனே என்று அப்பர் பெருமான் தன்னுடைய நிராசையை விண்ணப்பிக்கின்றார். கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்ற நெஞ்சமும் என்று தன்னுடைய தகுதியை விண்ணப்பிக்கின்றார். பெருமான் அந்த பயோடேட்டா தான் சொல்றாரு. ஆனா பெருமான் அது ஓகேயான்னு பார்ப்பார். பார்த்து விட்டு அதற்கு அருள் செய்வார் என்று பார்க்கின்றோம். அதுபோல இங்கு சிபி என்ன சொல்கின்றான்னா, இனி ஒரு கணம் கூட நான் இந்திரனாக தொடர மாட்டேன் என்று தன்னுடைய உறுதியை கூறிவிட்டான். ஆகவே எனக்கு நீங்க சொல்ற முக்திக்கு உபாயத்தினாலே முக்தியை தேடுவேனே அல்லாமல் இன்னொரு ஃபைலை ஓபன் பண்ணி சைன் பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். இவ்வரசியற்கை தன்னில் இனி எனக்காசை இல்லை. இனி என்ற சொல்லுக்கு இப்பொழுது என்பது பொருள். இனிமேல் என்றால் தான் ஹியர் ஆஃப்டர் என்பது பொருள். ஆகவே இப்பொழுதே எனக்கு ஆசை இல்லை என்று உறுதியாக கூறிவிட்டான். இனி எனக்கு ஆசை இல்லை. அவ்விதி முகுந்தன் ஏனோர் வாழ்க்கையும் அபாவு இல்லேன். அப்படின்னா ப்ரொமோஷன் வேணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு தேவகுரு கேட்பார் இல்லையோ. ப்ரொமோஷன்லயே ஆசை இல்லை. விதி என்றால் பிரமன், முகுந்தன் என்றால் திருமால், பிரம்மபதம் விஷ்ணுபதம் ஆகியவற்றிலும் எனக்கு ஆசை இல்லை. ஆகவே இந்த உவப்பு வெறுப்பு நிராசை என்பது எனக்கு மேல இருக்கிறவங்களை பார்த்தும் நான் ஆச்சரியப்படல ஆசைப்படல என்று கூறிவிட்டார். மெய்வகை உணர்ந்து முக்தி மேவுதற்குபாயம் ஒன்று செவ்வன் ஓர்ந்து உரைத்தி என்ன தேசிகன் தேர்ந்து சொல்வான். உண்மை வழியினை உணர்ந்து முக்திக்கு மேவுகின்ற உபாயத்தினை எனக்கு உண்மையாக சொல்வீராக, நன்றாக சொல்வீராக. செவ்வன் என்றால் செம்மையாக சொல்வீராக. ஓர்ந்து உரைத்தி என்றால் முக்தி உபாயங்கள் பல நீர் அறிந்திருப்பீர்கள், எனக்கு எது பொருந்தும் என்று ஆராய்ச்சி செய்து கூறுவீர் என்று சொன்னவுடனே அந்த தேசிகனாகின்ற, தேசிகன் என்றால் புறவன், ஆசிரியனாகின்ற பிருகஸ்பதி தேவரும் என்ன பண்றார், இந்த சிபியினுடைய இருவினை ஒப்பு பக்குவம் இவற்றை அறிந்து அவனுக்கு உபதேசிக்க தொடங்குகின்றார். நன்றி நீ வினாய முக்தி நற்றவம் வேள்விதானம் கன்று பட்டினி வேறொன்றால் கண்பரிதாகும். அந்த சீடனை பார்த்து சொல்றார், நீ கேட்டது நல்ல கேள்விப்பா. நீ விரும்புகின்ற முக்தி, நீ ஆசைப்படுகின்ற, நீ கேட்கின்ற முக்தி என்பது பெரிய தவத்தினாலோ யாக யஜ்ஞங்களினாலோ தான தர்மங்களினாலோ உடம்பினை வருத்துகின்ற பட்டினி போன்ற நோன்புகளினாலோ வேறொரு வழியினாலோ காண்பரிதாகும். ஏன்னா அவரவருக்கு முக்தி என்று ஒரு கற்பனை இருக்கும். அந்த கற்பனைக்கேற்ப வழிவகைகள் இருக்கின்றன. ஆனால் நீ அடைய விரும்புகின்ற முக்தி என்பது இனி மீண்டும் பிறவா நிலை, சிவ சாயுஜ்யம். அதற்கு இவையெல்லாம் உபாயமாக மாட்டா. எது? தான தர்மம், பட்டினி, யாக யஜ்ஞம், இது எதுவுமே
அந்த மேலான சிவ சாயுஜ்யத்திற்கு வழிவகைகள் ஆக மாட்டார். மைந்தா பிள்ளா என்று விழிக்கின்றார். துன்றிய மாய வாழ்க்கை தொடக்கரு துய்ய கொள்வான் என்றும் எம் பெருமான் உள்ளான் அவன் திறம் எம்ப கேட்டீ. நாம் விரும்பாவிட்டாலும் நம்மை வந்து பொருந்துகின்ற மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான் வேயத்தோள் உமை பங்கன் எங்கள் திருப்பெருந்துரை மேவினான் என்று கூறுவார். மாய வாழ்க்கை என்றால் இல்லாததை உள்ளது போன்றும் உள்ளதை இல்லாது போன்றும் மேட்டினை பள்ளம் போன்றும் பள்ளத்தை மேடு போன்றும் காட்டும் இருள் போல காட்டுகின்ற உலக வாழ்க்கை. அப்படிப்பட்ட வஞ்சிக்கின்ற வாழ்க்கை அது இனி நமக்கு தொடரக்கூடாது. அது தொடராமல் நம்மை காப்பாற்றுவன் யார் என்று கேட்டால் எம்பெருமான் உள்ளான், எங்கள் தலைவன் இருக்கின்றான். அவனுடைய தன்மையை நான் கூறுவதை கேட்பாயாக. முதலிலே நமக்கு முக்தி பெற்றினை அளிக்கின்ற கடவுள் எப்படிப்பட்டவன்? அவன் ஏனையோரை போல பிறந்திருப்பானா? அவனுடைய செல்வம் அவனுடைய தவத்தினால் ஈட்டப்படுகின்ற செல்வமா, இயல்பாக அவனிடத்தில் இருக்கின்ற செல்வமா என்று அவனுடைய சுரூபத்தினை கேட்பாயாக என்று சிவஸ்வரூபத்தினை இப்பொழுது சொல்கின்றார். குறைவிலா மங்கள குணத்தனாதலின் நிறைமலம் அனாதியின் நீங்கி நிற்றலின் அறைகுவர் சிவன் என அறிவின் மேலவர் இறையவன் பெருமையை யாவர் கூறுவார். முக்தி பெற்றினை எந்த உயிருக்கும் நல்குகின்ற கடவுள் ஒருவன் இருக்கின்றான். அவன் எங்களுக்கு தலைவன் என்றால், எங்களுக்கு எம்பெருமான் என்று சொன்னால் உயிர்கள் அனைத்தையும் உளப்படுத்தி அந்த உளப்பாட்டு பன்மையினால நம் அனைவருக்கும் கடவுள், பசுக்கள் அனைவருக்கும் தலைவன் பசுபதி என்று ஒரு கடவுள் இருக்கின்றான். அவன் குறைவிலா மங்கள குணத்தன். அவனுடைய மங்கள குணம் இருக்கின்றதே, நன்மை குணம் இருக்கின்றதே, அதிலே சிறு கீழல் கூட கிடையாது. அவன் குறைவிலா நிறைவாக இருக்கின்றான். அவரவர் தவத்தினால் பெறுகின்ற மங்களங்கள் தவம் குறையும். ஆனால் இவனுக்கு இயல்பா மங்கள குணம் இருப்பதனால அதிலே குறைவுபடாது சமுத்திரம் போல் நிரம்பிய அந்த மங்கள குணங்களை கொண்டவன் என்பதனால நிறைமலம் அனாதியின் நீங்கி நிற்றலானும். எல்லோரையும் வந்து பொருந்துகின்ற ஆணவமலம் என்பது அவனை பொருந்தாமல் தொன்று தொட்டே அவனிடமிருந்து விலகி இருக்கின்றது. அவன் இயல்பாகவே பாசங்களின் நீங்கி இருக்கின்றான். அனாதி என்றால் காலம் கடந்த நிலை. அந்த காலம் கடந்த நிலையிலேயே அவன் பாசத்தின் நீங்கி நித்த முக்தனாக இருக்கின்றான் என்ற காரணங்களினாலே அவனை சிவன் என்ற பெயரினாலே கூறுவார்கள். அறிவின் மேலவர் என்றால் சிவச்சொல் அவனை கூறுவது எப்படி அவனுக்கு பொருந்தும் என்ற இந்த ஹேதுவினை நிறைந்த ஞானம் கொண்டவர்கள் தான் அறிவார்கள். அப்ப இந்த சிவபதத்தினுடைய பொருளையே அறிவில் குறைந்தவர்கள் உணரமாட்டார்கள் என்பது பொருள். ஆகவே அறிவின் மேலவர் அவனை சிவன் என்று கூறுவார்கள். என்ன ரெண்டு காரணத்தினால? அவன் நிறைமலம் நீங்கி நிற்பதனாலும் குறைவிலா மங்கள குணத்தனாதலினாலும் இவ்வாறு கூறுவார்கள். அப்படி சிவன் என்று கூறுவதற்கு அந்த சிவன் என்ற சொல்லுக்கு எப்படி என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, பலரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சிவம் என்பது தமிழ் சொல், சிவம் என்பது வடமொழி சொல் என்று. சிவன் என்று ஒரு தமிழ் சொல்லும் உண்டு, சிவன் என்று ஒரு வடமொழி சொல்லும் உண்டு. இரண்டு சொற்களுமே சிவனுக்கு உரியன. அந்த இரண்டு சொற்களுமே சிவபெருமானைத்தான் குறிக்கின்றன. என்ன காரணம்னா, இஷ் என்று ஒரு தாத்து இருக்கின்றது வடமொழியில. அதிலிருந்து சேதே இதி சிவகா என்று வருகின்றது. எல்லா பொருளிலும் நீங்காது தங்கி இருப்பவன் அவன், தன்னுடைய கலப்பினால் ஒன்றாயிருப்பவன். அப்ப சேத்தன அச்சேதன பிரபஞ்சம் படைக்கப்படுவது அவனுடைய திருவுருட் கலப்பினால் தான் என்பதனால அவன் படைக்கப்பட்ட பசு பாசங்களிலே கலந்தே கிடக்கின்றான் என்பதனால அவன் சிவன் என்று சொல்லப்படுகின்றான். இந்த சிவ சொல்லினுடைய பொருளுக்கு இணையான தமிழ் சொல் இறை என்பது. இறை என்றால் தங்குதல். கடவுளுக்கு இறைவன் என்று தமிழிலே ஒரு பெயர். அது வடமொழியிலே சிவசப்தத்திற்கு இணையான தமிழ் சொல். தமிழிலே இருக்கின்ற சிவசப்தம் அதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, சிவ என்று ஒரு தமிழ் சொல்லுடைய பகுதி இருக்கின்றது. என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, அது அதன் அடிப்படையினாலே சிவப்பு என்ற நிறப்பெயர் உண்டாகின்றது. தமிழிலே இருக்கின்ற நிறப்பெயர்கள் எல்லாம் குணங்களை குறிக்கும் என்று பரிமேலழகர் திருக்கோவையாரை மேற்கோள் காட்டி ஒரு குறளுக்கு பொருள் வரைந்திருக்கின்றார் என்பதனால சிவப்பு என்பது ஒரு குணத்தை குறிக்கும்.
சிவப்பு என்பது ஒரு நிறத்தை குறிப்பதை போலவே குணத்தை குறிக்கும். அந்த குணம் என்னன்னு கேட்டா செம்மை என்ற குணம். செம்மை என்பது என்னன்னு கேட்டா கிரியாமை என்ற குணம், அதாவது பர்ஃபெக்ஷன், நிர்விகாரத்துவம் என்பது. ஆகவே தமிழிலே இருக்கின்ற சிவன் என்ற சொல் நிர்விகாரன் என்ற வடமொழி சொல்லினுடைய பொருளுக்கு இணையானது. வடமொழியிலே இருக்கின்ற சிவன் என்ற சொல் தமிழிலே இருக்கின்ற இறைவன் என்ற சொல்லுக்கு இணையானது. ஆகவே இரண்டு சொற்களும் இரண்டு மொழிகளிலும் பரம்பொருளை குறிக்கின்ற சொற்கள் என்பதை நம்ம அறியணும். இப்ப தமிழிலே இருக்கின்ற சிவம் என்ற சொல் செம்பொருள் என்ற பொருளை தருகின்றது. அப்ப பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு என்பதனால சிவஞானத்தினாலேதான் பிறப்பு நீங்கும் என்று திருக்குறள் கூறுகின்றது என்று பார்க்கின்றோம். அதனால இந்த சண்டை தேவையில்லை நமக்கு. இப்பொழுது சிவம் என்ற சொல்ல இரண்டு மொழிகளிலும் ஒரு மந்திர மொழியாக பார்க்கும் பொழுது, ஏன்னா மந்திர சாஸ்திரம் என்பது மொழிகளை கடந்த சாஸ்திரம், அது அந்த எழுத்தினுடைய உச்சரிப்பை மட்டுமே கொண்டது. அப்படி பார்க்கும் பொழுது சிவ என்ற சொல் அது எந்த மொழியிலே இருந்தாலும் அதிலே இருக்கின்ற சிகாரம், இப்ப சிவ என்பது ஒரு ஆங்கில சொல்லே வச்சுப்போம், அப்படி இருந்தா கூட அதுல இருக்கிற சிகாரம் என்பது இறைவனை குறிக்கும், வகாரம் என்பது இறைவனுடைய சக்தி, திருவுருள் சக்தியை குறிக்கும். இப்ப மொழி கடந்த நிலையிலே சி என்பது இறைவனையும் வே என்பது அருளையும் குறிக்கின்ற காரணத்தினாலே சிவ என்ற சொல்லு சிவசக்தி சஞ்சோகத்தை குறிக்கின்றது, சிவமும் சக்தியும் சேர்ந்தே இருப்பதை குறிக்கின்றது. அவ்வாறு இவை இரண்டும் சேர்ந்து இருப்பதனால படைப்பு நிகழ்கின்றது என்ற ஒரு கருத்தும் திருவுருளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படின்னு கேட்டா, தாவில் சராச்சரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் என்றால், குற்றமில்லாத சராச்சரம் என்றால் அசைகின்ற மற்றும் அசையாத உலகம், தாவர ஜங்கம உலகம். அந்த உலகம் அனைத்தும் ஒரு சுவையிலே தீட்டப்பட்ட சித்திரம் போல சிவசக்தி சயோகத்திலே தீட்டப்பட்டிருக்கின்றது உலகம் என்பதனால சித்திரம் முழுவதும் சுவர் வியாபித்திருப்பதை போல சிவசக்திகள் படைப்பு முழுவதும் வியாபித்திருக்கிறார்கள். அந்த உண்மையை உலகிற்கு உணர்த்த வந்தவர் பிள்ளையார் என்பதனால தாவில் சரா சரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் என்றால் தாவில் சரா சரங்களிலே சிவம் இருக்கின்றது, அந்த உண்மையை உலகிற்கு உணர்த்த வருகின்றவர் ஞானசம்பந்தர் என்பதைத்தான் இங்கு சேக்கிழார் கூறுகின்றார். தாவில் சரா சரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் என்று கூறுவார். அப்ப இதைத்தான் அவர் கூறுகின்றார் என்பதை எப்படி புரிந்து கொள்ளலாம்னு கேட்டா, பௌத்தர்களுக்கு அந்த சிவப்பொருடைய உண்மையை உணர்த்தும் பொழுது சம்பந்த பெருமான் நிற்பனவும் சரிப்பனவும் சைவமேயாம் நிலைமை அவருக்கு அருள் செய்தார் சண்பை வேந்தர் என்று இதனை விளக்குகின்றார் சேக்கிழார் பெருமான் என்பதனால சிவம் என்ற சொல் உலகனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த திருவுருட் சக்தியோடு கூடிய பரம்பொருளை குறிக்கின்றது, மந்திர சாத்திரப்படியும் என்று பார்க்கின்றோம். ஆகவே அந்த அந்த பொருளுக்கு சிவம் என்பது சிறப்பு பெயர் என்பதை அறிவின் மேலோர் அறிவார். இறைவன் பெருமையை யாவர் கூறுவார். அந்த சிவ சொல்லுக்கு பொருள் இன்னது என்று பலவிதமாகவும் அனுபவித்து பல நூல்களும் வேதாதி நூல்கள் எல்லாம் பொருளை விளக்கிக் கொண்டே போகின்றன என்பதனால, ஏன்னா பல நிலைகளிலும் இந்த சொல்லுக்கு பொருள் சொல்லப்படுகின்றது. வசி என்றால் ஈர்த்தல் என்பது பொருள். எல்லா உயிர்களும் சிறு சிறிதாக தன்பால் ஈர்க்கின்ற ஆற்றல் படைத்தவன் என்பதனால அந்த வசி என்ற சொல்லுதான் சிவ என்று மாறி இருக்கின்றது என்று ஒரு விதமாக பொருள் சொல்லப்படுகின்றது. இப்படி பல விதமாகவும் உயர்ந்த பொருளே சொல்லப்படுகின்றது அந்த சிவ சப்தத்திற்கு என்று சொல்லும் பொழுது எல்லா நிலையிலும் மிக உயர்ந்த பொருளுக்கு தான் அது பெயராகும். அப்ப அந்த உயர்ச்சியிலிருந்து சிறிது தாழ்ந்திருந்தாலும் அந்த பொருளுக்கு சிவசப்தம் சென்று சேராது. அப்பொழுது மேலாகன் மேலாகன் மேலாக இருக்கின்ற ஒரு பொருளுக்குத்தான் சிவம் என்று பெயர் என்பதை இங்கு கூறுகின்றார். அப்ப இதனை யார் அறிவார்கள் என்று கேட்டால் அறிவின் மேலவரே அறிவார்கள் என்பதனால அப்படி அறிந்த நிலையிலும் அந்த அந்த சொல்லினாலே சொல்லப்படுகின்ற சுட்டப்படுகின்ற கடவுளுடைய பெருமையை யாராலும் அறிய முடியாது என்று முடிக்கின்றார். இறைவன் பெருமையை யாவர் கூறுவார். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் மேலனப்படுவன எவைக்கும் மேலவன். ரொம்ப ஒஸ்தின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் அவன் தான் மிகவும் ஒஸ்தி. நீ எதோ ஒசத்தின்னு சொல்றியோ அதை விட அவன் ஒசத்தி. மாலனப்படுவன எவையும் மாற்றுவான். உலகத்தில எந்த ஒரு பொருளிடத்துல அஞ்ஞானம் இருக்கும் கொஞ்சமாவது, அந்த அஞ்ஞானம் என்பது
அவருடைய கருணையினால நீங்கும். அப்பொழுது அவருடைய கருணை பெறாத நிலையிலே எல்லோரும் அஞ்ஞானத்தின் படுவர். ஒருவர் எவ்வளவு பெரியவரா இருந்தாலும், அவர் வியாச முனிவரே இருந்தாலும் கூட சிவனருள் இல்லை என்றால் அவருடைய அறிவினை ஆணவ மனம் மறைக்கும் என்பது பொருள். மாலனப்படுவன எவையும் மாற்றுவான், நூலனப்படுவன எல்லாம் நுவன்றவன். உலகத்தில சாத்திரங்கள் என்று ஆயிரக்கணக்கிலே இருக்கின்றன. அனைத்து சாத்திரங்களையும் அவனே அருள் இருக்கின்றான். ஈசான சர்வ வித்யானம் என்பதனால எல்லா கல்விக்கும் அவனே தலைவன். வேலனப்படும் விழி பாகம் மெய்யினான். வேலென்று சொல்லப்படுகின்ற விழியினை கொண்டிருக்கின்ற திருவுருட் சக்தியை ஒரு பாகத்திலே கொண்டவன். பங்கையன் தன்னை முன் படைத்து மால் முதல் புங்கவர் தம்மை பின் உதவும் பற்பினான். இந்த உலகினை படைப்பதற்காக ஆதியிலே பிரம்மதேவனை படைத்து பிறகு மால் முதல் எல்லா தெய்வங்களையும் அவன் படைத்திருக்கின்றான். அங்கவன் இளநெனில் அகில லோகமும் பொங்கிய வந்திருள் பொதிந்து நிறவே. அந்த பெருமானுடைய திருவுருள் இல்லை என்றால் எல்லா உலகங்களும் ஆணவ மல இருளிலே அடங்கி கிடக்கும் என்று இவ்வாறு அந்த சிவபெருமானுடைய பெருமையை தொடர்ந்து கூறுகின்றார். அந்த பெருமானுடைய அருளினால்தான் முக்தி கிட்டும் என்று முடிக்கப் போகின்றார். அதனை தொடர்ந்து வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ. சித் சபேஷா சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம்.